வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல எந்த மாதிரி மின் உற்பத்திக்கு என்னென்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு நிரந்தர பிளான் வேணும். அதே மாதிரி ரெண்டு கல்வி கேட்டுறேன். அதே மாதிரி சூரிய மின் உற்பத்திக்கு என்ன பண்ண போறீங்க? சூரிய மின் உற்பத்திக்கு இதுவரை பல லெவல்களில் முறைகேடுகள் இருந்துச்சு. அதையெல்லாம் இதுவரைக்கும் நிறுத்தப்பட்டு சூரிய மின்னொலிக்கு எந்தெந்த இடத்துலாம் தவறுகள் நடந்துச்சோ அதெல்லாம் அதனால பலர் 2 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதை சீரமைக்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் யார் யாரெல்லாம் எப்படி சுலபமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்க தொழில் இங்க சோலார் பிளான்ட் கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கான அனைத்து கால்ஃபர் பண்ண முடியும். திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்லிடுறேன், திங்கட்கிழமை அதற்கான இன்வெஸ்டர்ஸ் மீட் வச்சிருக்கோம். ஸோ யார் யாரெல்லாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்ரூவல் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவங்க வாங்க வேண்டியிருக்கும். அதுல பல தனிநபர்களை சந்திச்சு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். அது எல்லாம் இனிமேல் நடக்காது. அதை சீரமைச்சு தனியாக அவர்கள் தொழில் துவங்க வேண்டும், சிறப்பாக பண்ண வேண்டும் என்று இருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற அனைத்து தவறுகளையும் சரி செய்து இந்த நிறுவனத்தை புதிதாக கொண்டு வரும் முயற்சி நான் அடுத்ததா கேட்டது எவ்வளவு புதுசா என்ன உற்பத்திக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டிருக்காங்க. உற்பத்திக்கான திட்டங்கள் அனைத்தும் பிளான் பண்ணி அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வரும். ஏன்னா நிறைய இடத்துல இப்ப ஈவினிங்க்கு மேல இருக்குல்ல, அதான் பீக் டைம். ஏன்னா சோலார் உங்களுக்கு இரவு நேரத்தில் வராது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிராப் இருக்குல்ல, அதை சரி செய்யும் பணிகள்ல இரவு நேரத்தில் என்னென்ன செய்யலாம்ன்றதுக்காக திட்டமிட்டு வருகிறோம். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். எங்கெங்கெல்லாம் இரவு நேரங்களில் இங்க தமிழ்நாட்டிலே தயாரிப்பு பணிகள் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு சிலதெல்லாம் எந்த பணியும் செய்யாமல் பல ஆண்டுகளாக இருக்குது. ஸோ அதற்கான கணக்கீடு பணிகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதெல்லாம் எடுக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கு வெளியிட வரும். இல்ல, அது சம்பந்தமாக இன்னும் எந்த கொள்கை முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. எடுத்தால் நாங்கள் அறிவிப்போம். அனல் மின் நிலையம் வரும்போது நிறைய பிரச்சனை இருக்கு, சுற்றுச்சூழல் அதுக்காக நீங்க அது உங்களுக்கு பெரிய சவாலா இருக்கும். அதுக்கு வேற என்ன மாற்று ஏற்பாடு பண்ணுங்க? இல்ல அனல் மின் நிலையங்கள் கண்டிப்பா நமக்கு தேவை. அதனாலதான் இரவு நேரங்கள் நம்மளால சீராக அது இன்னும் மேம்படுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுடைய கெப்பாசிட்டி 4100 மெகாவாட்னா இன்னைக்கு அதுல ஒரு 60 to 65% தான் அதோடைய நம்மளோட செயல்பாடுகள் இருக்கு. அது இன்னும் மேம்படுத்துறதுக்கான வேலைகளை கண்டிப்பா செய்யறதுக்கான வேலைகளை துவங்குவோம். இதெல்லாம் சரி செய்து கண்டிப்பாக சீக்கிரம் அனைத்தும் மக்களுக்கு பயன்பாடுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய இல்ல. இதுவரை ஒரு 2500-3000 கோடிக்கு மேற்பட்ட அனைத்து டெண்டர்களும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. சோலார்ல எங்கெங்கெல்லாம் தவறாக இது பண்ணப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னால் எல்லாம் அங்க இருக்கிற ஃப்ளோ ஸ்டடி சரியா பண்ணாமல் கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு இதற்கு காரணமாக ஸோ எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதெல்லாம் ரீவேலிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா இனிமேல் எந்த தவறையும் இந்த நிர்வாகத்தில் அனுமதிக்க கூடாதுன்றது முதல் குறிக்கோளாக இருக்குது. அதையெல்லாம் அனைத்தையும் வேலிடேட் பண்ணி தான் இருக்கும். முதலில் சீரமைக்க வேண்டும். கண்டிப்பா அதுக்கு அடுத்த கட்டமாக அனைத்தையும் சரி செய்த பிறகு இந்த நிறுவனத்தை புத்துரிமை கொண்டு வரும். தொடர்ந்து பணியாற்றும் அந்த 7 குழுக்களும் தொடர்ந்து பணியாற்றும். அனைத்தும் சீராகும் வரை பணியாற்றும். எங்கெங்கெல்லாம் அந்த ஃபால்ட் இருக்கோ அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இன்னைக்கு மீண்டும் அனைத்து உயர் அதிகாரிகளும் ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. நேற்று மாதிரியே இருப்பாங்க. யாராவது ஒரு சில பேர் அவங்களுடைய மெத்தனை போக்கினால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அதை நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்காது. கண்டிப்பாக அனைத்தும் சீராகும் என்பது இல்ல. எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் தற்காலிக பணி இப்போதைக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது அங்கங்க தேவைப்படும் பொழுது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பணியில் அமைத்தவருக்கு நேரமாகும். அதனால நேற்று நிறைய பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் பணி அமைத்துட்டு வராங்க. நேற்று நிறைய வாகனங்கள் இந்த மாதிரியான உடனே அதை அங்க போய் அந்த இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நிறைய வாகனங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு அதன் மூலமாக சென்று கண்காணிப்பு குழுக்கள் செயல்பட்டு வந்தாங்க. கண்டிப்பா இன்னும் சில நாட்கள் இது கண்டிப்பாக தொடர்ந்து செய்யப்படும். அனைத்தும் சீரமைக்கணும் எங்களுடைய எண்ணமும் பார்க்கலாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.